தம்பி போகாத ஒர்க் ஷாப் இல்லைப்பா, மாற்றாத இன்ஜெக்டர் இல்லைப்பா, பம்பை சர்வீஸ் பண்ணிட்டேன்ப்பா, டர்போ வேலை பார்த்துட்டேன்ப்பா, இஜிஆர் க்ளீன் பண்ணிட்டேன்ப்பா. ஆனால் இந்த கரும்போகம் மட்டும் நிற்கலன்னு சொல்லிட்டு இந்த டீசல் ஃபோர்டு எக்கோ ஸ்போர்ட்ஸ் கஸ்டமர் நம்மள்ட்ட வண்டியை கொண்டு வந்திருந்தார். ஆனால் அவருக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுத்தது யார் தெரியுங்களா? இந்த 20 ரூபா இன்ஜெக்டர் வாசர் தாங்க. அவர் இன்ஜெக்டரை சர்வீஸ் பண்ணி போட்டார் பார்த்தீங்களா? அப்போ ஒரு இன்ஜெக்டரோட வாசர் இன்ஜின்குள்ளேயே சிக்கியிருந்திருக்கு. அதை அவர் கவனிக்காமல் இன்ஜெக்டர் சர்வீஸ் பண்ணோன்னே இன்ஜெக்டரில் ஒரு வாசர் போட்டு விடுவாங்க. உள்ளே இன்ஜெக்டர் வாசர் இல்லைன்னு சொல்லிட்டு மீதி 3ல் எடுத்து வந்துருச்சு, 1ல் உள்ளே இருந்திருக்கு. அதை அவர் கவனிக்கலை. அதுக்கப்புறம் அவர் 2வது ஒரு இன்ஜெக்டர் வாசரை ஃபிட் பண்ணி கொடுக்கவும் உள்ளே இறக்கிட்டார். ஆனால் ஃபஸ்ட்டு இன்ஜெக்டர் வாசர் உள்ளே பிளாக்கில் சிக்கியிருக்கு. கவனிக்காமல் உள்ளே இறக்கிட்டார். இறக்கவும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணோன்னே கரும்போக குபு குபுன்னு வரும். எப்படின்னா, இன்ஜெக்டரோட வாசர் அதிகமாக இருக்கனால அந்த ஃபயரிங் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக கிடைக்கவும் சரியான ஃபயரிங் கிடைக்காது. அதனால் கரும்போக குபு குபுன்னு வந்திருக்கு. அதுக்கு பிறகு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இன்ஜெக்டர் வாசர் ஒன்று எடுத்துகிட்டு ஒரு வாசரை மட்டும் போட்டு உள்ளே இறக்கணுன்னே அவருக்கு சுத்தமாக கரும்போக நின்றுச்சு. கம்ப்ளைண்ட்டாக அரெஸ்ட் ஆயிடுச்சு. கஸ்டமர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்போ அவரோட வண்டியை நம்ம காமிக்கல, சாம்பிளுக்கு வேறு இன்ஜினை காமிக்கிறேன். என்ன காரணம்னா அவரோட வண்டி சேல்ஸு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.